இன்றைக்கு ஒரு இத்தாலி முறையில் ஒரு பாஸ்தா ஆண்டு செய்ய போகிறேன். எல்லா இடமும் இருக்கும் ப்ரோக்கோலி என்ற பெயர், ரொமனியேஸ் என்று சொல்கிறது ப்ரோக்கோலி. இதை நான் இப்போ துப்புராக்க போகிறேன். சின்ன சின்ன துண்டை வெட்டி எடுக்கலாம். வெட்டி எடுத்து பாஸ்தா ஆண்டு செய்ய போகிறேன். இது எல்லோரும் அவிச்சு போட்டு தான் பாஸ்தா செய்கிறது. நான் அவிக்காமலே சாடை பதறாட போட்டு இது செய்ய போகிறேன், பொரிக்க போகிறேன். சாட்டு வாட்டி போட்டு தான் பாஸ்தா செய்ய போகிறேன். சின்ன சின்ன துண்டாக வெட்டியாச்சு. இப்போ ரியத்தில் எண்ணெயை விட வேண்டிய நல்ல கூடுதல் எண்ணெய் விட்டுட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ளி போட வேணும். கிணக்க உள்ளி போட்டால் நல்லா இருக்கும். கிணக்க உள்ளி போட்டு அதோடு சேர்த்து நீங்கள் உங்களோட வாய்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு உரப்புக்காக மிளகாயும் போடலாம். எவ்வளோ உரப்பு வருதோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் போடலாம். கொஞ்சம் தாளித்து வேற நாங்கள் வெட்டி வச்ச ப்ரோக்கோலியை போட்டு வதக்க வேணும். நான் அவிச்சு போட்டு செய்கிறேன், நான் அவிக்காமல் செய்கிறேன். அவிச்சு போட்டு செய்தால் தண்ணித்தன்மை இருக்கும், அது கூடாமல் இருக்கும். இது அவிக்காமல் போட்டால் நல்ல இதாக இருக்கும், கருமுறுப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் விரும்பினால் உப்பவும் போடலாம், ஒரு அப்பு பேந்தும் போடலாம். அதோடு சேர்த்து அந்த இலையும் நான் போட போகிறேன். நல்லா அப்படியே போட்டு வதக்க வேண்டிய. கொஞ்சம் வதங்கி வேற சொட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வேற வதங்கி வருது. இப்போ நாங்கள் நல்லா வதங்கி வர கணக்காக அவிஞ்சிட்டுது. நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட போகிறேன். மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டால் சரி. இந்த தண்ணி கொஞ்சம் பற்றி வர ஒரு கணக்காக இருக்கும். இதுக்குள்ள நாங்கள் இனி பாஸ்தா போட்டு சாப்பிட போகிறோம். விரும்பின பாஸ்தா போடலாம். நாங்கள் எங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். கணக்காக வந்துட்டுது. இப்போ நாங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி ரெடி ஆயிட்டுது. பாஸ்தா போட்ட இதோடு சேர்த்து நான் இதுவும் போட்டு கிடாக்குது, ஸ்பாராச்சு. இது ஒரு மரக்கறி தான். அது தேவையில் நான் இருந்தாப்பெல்லாம் போட்டிருக்கிறேன். அது அப்படியே அவிச்சு போட்டு சாப்பிட்ற மரக்கறி. ஓகே, இப்போ நாங்கள் அவிஞ்சு நல்ல மற்ற பருவத்தில் இருக்குது. இனி பாஸ்தா போட போகிறேன். இந்த பாஸ்தாலாம் நான் தான் எல்லா பாஸ்தாவும் நான் தான் செய்கிறேன். நான் மிஷின் இருக்கு செய்கிறேன். நான்
1 கிலோவுக்கு 6 முட்டை போட்டு செய்கிறேன் நான். இப்போ பாஸ்தா போட்டாச்சு. அதாவது 6 முட்டை போட்டபடியாக நல்ல மஞ்சளாக இருக்கும். ரெடி, பாஸ்தா ரெடி. இனி கோப்பைக்க போட்டால் சரி. ரெடி ஆயிடுச்சு. கோப்பைக்க போட்டாச்சு. இதுக்கு மேலே ப்ரோக்கோலியை போட்டால் சரி. வீட்டிலையும் செய்து பார்க்கலாம், நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏக்கா ரெடி. ஓகே, பாய் பாய். ஓகே.